ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம எந்த விஷயத்த பத்தி சொல்லப் போறோம்னா, இந்த 1 மினிட் ஸ்டோரியா வந்து ஒரு இஷ்யூ இந்த மாரி வரதெல்லாம் நம்ம சொல்லுவோம். எக்ஸ்ப்ளைன் பண்றோம் அத. ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி அந்த திருத்தணி இஷ்யூ பத்தி நான் இன்னைக்கு சொல்லப் போறேன். அது ரொம்பவே வைரல். இப்ப 2 டேஸா வந்து ஃபுல்லா அதான் பேசிட்டு இருக்காங்க. நியூஸ் எது எல்லாத்துலயுமே அந்த ஒரு விஷயத்த தான் நம்ம பேசிட்டு இருக்காங்க. எல்லாமே நம்மளும் பார்த்துருக்கோம். அது என்ன நடந்துச்சு என்னான்ட்டு நான் இப்ப உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன். இந்த திருத்தணிக்கு வந்து ட்ரெயின்ல வந்து ஒரு வடமாநில இளைஞர் வந்து ஒருத்தர் வந்திருக்காரு. அப்ப இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவரு வந்து வொர்க் முடிச்சு வந்திருக்காரு. அதான் அந்த படி ஸ்டெப்ஸ்க்கு முன்னாடி இறங்குற இடத்துல தான் இவரு உட்காந்துருக்காரு. அப்ப வந்து இந்த 4 பசங்க வந்து ஃபுல்லா போதை, மப்பு அந்த மாரி 4 பேருமே, அவைங்க வந்து இந்த பையன் இருக்கார்ல, அவன்கிட்ட கிண்டல் பண்ணி இது பண்ணியிருக்காங்க ரீல்ஸ்‌க்கோசரம். ஆனா அப்ப கூட அந்த பையன பார்த்தீங்கன்னா, எதுவுமே சொல்ல மாட்டாரு. அமைதியா தான் கீழயே உட்காந்துருப்பாரு. எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாரு. ஆனா இந்த பசங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அப்ப அவர் முகம் சுளிக்கிற மாரி ஏதோ பண்ணியிருப்பாராட்டுக்கு லைட்டா. ஆனா அவரு வந்து ரொம்ப இதெல்லாம் பண்ண கிடையாது. ஏதோ லைட்டா பார்த்துருக்காரு. அதுக்கு இந்த பசங்க என்ன பண்ணியிருக்கானுங்க, இந்த போதை ஆசாமி பசங்க, அவர் வந்து இறங்கிட்டாரு. ட்ரெயின விட்டு இறங்கி போயிட்டு இருக்கும்போது, இவங்கலாம் பின்னாடியே போயி, ஆள் நடமாட்டம் இல்லாத சைட பார்த்து, ஃபுல்லா அந்த உள்ள வச்சிருப்பானுங்களாட்டுக்கு கத்தி இது மாரிலாம். ஃபுல்லா வந்து சரமாரியா வெட்ட ஆரம்பிச்சுட்டானுங்க. இது எதுக்கு அவைங்க பண்ணணும்? ஒரு ரீல்ஸுக்கோசரம் வந்து இப்படி பண்ணலாமா? ஒரு இவனுங்க என்ன என் வீட்ல எப்படி வளர்த்திருப்பாங்க என்னான்னு தெரியல. வந்து ஒரு முடிவு கிடைச்சாகணுங்க. அதுக்கு வந்து நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும். இதோட இன்னும் உங்களுக்கு டீட்டெயில் எதாவது தெரிஞ்சுச்சுன்னா, கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மத்த நம்ப சப்ஸ்கிரைபர்ஸ் நண்பர்கள் இவங்கலாம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். இது வந்து ரொம்பவே வைரலுங்க. ஆனா, அப்ப கூட அந்த பையன் வந்து அந்த ஆஸ்பத்திரியில இருக்கிற வீடியோ ஒண்ணு வந்துச்சு. கேட்டதுக்கு அமைதியா தான் இருக்காரு. எதுவுமே அவர் சொல்ல கிடையாது. அப்படி அவரு நல்லவரா இருந்திருக்காது. அவருக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் கண்டிப்பா. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த மாரி வீடியோ போடலான்னா, சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போட்டு போங்க. இது மாரி வர நியூஸ் எல்லாம் நம்ப டெய்லியும் அப்டேட் பண்ணலாம்.